இன்னைக்கு எபிசோட்ல ஹீரோவுமே ஒரு ஹோட்டலில் பார்ட்டி தான் பண்ணிட்டு இருப்பான். எப்போதுமே அவனை சுற்றி நிறைய பொண்ணுங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அந்த பொண்ணுங்களுக்கு நடுவில் உட்காந்து தான் ஹீரோயினை பற்றி பேசிகிட்டு இருப்பான். ஒரு பொண்ணை பார்த்தேன்டா, அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருந்தா அப்படின்ற மாதிரி ஹீரோயினுடைய அழகை பற்றி இங்கே வர்ணித்து பேசிகிட்டு இருப்பான். அங்கே கட் பண்ணால் இங்கே ஹீரோயினை தான் காட்டுவாங்க. ஹீரோயினுமே அதே ஹோட்டலுக்கு தான் வந்திருப்பாங்க. அவங்க ஒரு வேலை விஷயமாக தான் வந்திருப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி இவங்க ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த கம்பெனியில் இவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருப்பாங்க. அந்த வேலை விஷயமாக தான் இவளும் இவளோட ஹெட்டுமே வந்திருப்பாங்க. பக்கத்தில் ஒரு குண்டனுமே இருப்பான். அவங்ககிட்ட தான் இந்த பிஸ்னஸ் விஷயமா பேசுறதுக்காக வந்திருப்பாங்க. அந்த குண்டு என்னன்னா ஹீரோயினை பார்த்துலேருந்து ரொம்ப வலிஞ்சிக்கிட்டே இருப்பான். ஹீரோயினுமே அதை பெருசாக கண்டுக்காமல் அவங்க வாட்டுக்கு உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்போ இவனுமே ரொம்ப வளைஞ்சிட்டே பேசிகிட்டு இருப்பான். கூட வந்து அந்த ஆள்கிட்ட தான் கேட்டுட்டு இருப்பான், உன்னோட வயசு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குண்டை என்னன்னா ஹீரோயினோட வயசை தான் கேட்பான். ஆனால் அதுக்கு அந்த ஹெட்டு சொல்லுவான், எனக்கு 35 ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். உன் வயசை யாரடா கேட்ட அப்படின்ற மாதிரி இந்த குண்டை பார்த்துட்டு இருப்பான். தொடைய தடவிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்க்குற அந்த ஹெட்டுமே இருந்துட்டு, சரி ஓகே நம்ம கொஞ்சம் ஓரமாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் ஓரமாக வந்துடுவான். இந்த சொட்ட மண்டை என்னன்னா ரொம்ப வலிஞ்சிட்டு ஹீரோயினி பக்கத்துலேயே போய்கிட்டு இருப்பான். ஹீரோயினிக்குமே இவன் நடந்துக்கிற விதம் எதுவுமே பிடிக்காது. அதனால் அவங்களுமே இருந்துட்டு கையை தட்டி விட்டுட்டு இருப்பாங்க. இவனுமே கையை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் ஹீரோயினி அங்கங்கே டச் பண்ணிகிட்டு இருப்பான். அதனால் ஹீரோயினுமே தட்டி விட்டுட்டு இருப்பாங்க. சரி நான் உங்களோட கிளாஸில் ஒயினை ஃபில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே ஒயின் பாட்டில் எடுத்து அதை ஃபில் பண்ணிகிட்டு இருப்பா. பார்த்தா இவன் டக்குன்னு அவளோட இடுப்பை பிடிச்சிடுவான். ஹீரோயினுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும். ஹீரோயினுமே டக்குன்னு அவங்க கையில் இருந்த ஒயினை அவன் தலைமையிலே ஊற்றிடுவாங்க. ஐயோ தெரியாமல் ஊற்றிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களுமே அவன் சொட்ட மண்டையில் போய் டப்புன்னு அடிச்சிட்டு இருப்பாங்க. அதை தொடச்சி விடுற மாதிரி அடிச்சிட்டு இருப்பாங்க. இவன் அதையுமே சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு, ஐயோ பரவாயில்ல உன்னோட கையுமே நனைஞ்சு போயிடுச்சு பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கையை டச் பண்ணி பேசிகிட்டு இருப்பான். இது ஹீரோயினுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. அதனால் அவங்களுக்குமே கோவம் வந்து டக்குன்னு கையை எடுத்து விட்டுருவாங்க. அங்கே கட் பண்ணால் இங்கே ஹீரோவை தான் காட்டுவாங்க. ஹீரோவுமே அவனோட பாஸ்ட் லைஃப்பில் நடந்த விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்த்துட்டே இருப்பான். ஹீரோயினை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பான். அப்படியே பேசிகிட்டு இருந்தவன் டக்குன்னு அவனோட பாஸ்ட் லைஃப்பில் நடந்த விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணி ஒரு பாட்டு பாடிக்கிட்டே யோசிச்சுட்டு இருப்பான். அவங்க அம்மாவை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பான். ரொம்ப சின்ன வயசுலேயே இவங்க அம்மா இறந்து போயிருப்பாங்க. அதை தான் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அவங்க அம்மா சமையல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா செய்கிற சாப்பாடுனா இவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். இவனுமே கிச்சனுக்குள்ளே வந்துட்டு அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருப்பான். அம்மா நீ செய்கிற சாப்பாடுலாம் சூப்பராக இருக்குமா, நானும் இங்கே பாரு ஃப்யூச்சரில் வளர்ந்து ஒன்றை மாதிரி ஒரு செஃப்பாக தான் ஆவேன், நானுமே பெரியவனாக வளர்ந்ததுக்கு அடுத்து ஒரு ஹோட்டல் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்லுவான். இதெல்லாம் இவங்க அப்பாவுக்கு பிடிக்கவே செய்யாது. அப்போ அவங்க அம்மாவுமே சொல்லுவாங்க, எங்கே பாருடா அப்பாவுக்கு இந்த விஷயம்லாம் பிடிக்காது, அதனால் இதை பற்றி நீ அப்பாக்கிட்ட எதுவுமே சொல்லிக்காத அப்படின்ற மாதிரி தான் அவங்க அம்மாவுமே சொல்லுவாங்க. இவன் எப்போதுமே இவங்க அம்மா கூட இருக்கிறதுனால இவங்க அம்மா நல்லா சமைப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இவனுமே நினைப்பான், நம்ம ஃப்யூச்சரில் ஒரு நல்ல செஃப்பாக தான் வரணும் அப்படின்ற மாதிரி தான் இவன் யோசிச்சுட்டு இருப்பான். சரி அம்மா நான் விளையாட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுமே அங்கேருந்து போவான். அதே டைமுக்கு ஹீரோட அப்பாவுமே அங்கே வருவாங்க போல். அம்மா அப்பா வராங்க அப்படின்ற மாதிரி இந்த குட்டி பையனுமே சொல்லுவான். அதை கேட்டுட்டு அவங்க அம்மாவுமே சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க. பதட்டத்தில் சமைச்சிட்டு இருந்த அவங்களுமே அந்த பாத்திரத்தில் இருந்த எண்ணெய் தெரியாமல் அடுப்பு மேலே விழுந்துடும். ஆல்ரெடி கொஞ்சம் கேஸுமே அந்த இடத்துல லீக் ஆகிட்டு இருந்திருக்கும் போல். உடனே அந்த இடத்துல ஃபயர் ஆகிடும். ஃபயர் ஆனதில் அவங்க அம்மாவுமே அந்த இடத்துல இறந்து போயிடுவாங்க. இது எல்லாமே சின்ன வயசில் ஹீரோ கண்ணு முன்னாடியே நடந்திருக்கும். அதெல்லாம் இப்போ நினச்சி பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம அம்மா இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே இப்போ நினச்சி பார்த்து இவனுமே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். இங்கே ஹீரோயினியை தான் காட்டுவாங்க. ஹீரோயினுமே இவங்கிட்ட கொஞ்சம் கோவமாகவே நடந்துக்கிட்டதுனால அந்த பாஸுமே இங்கே வா கொஞ்சம் ஓரமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியை கொஞ்சம் தள்ளி கூட்டிகிட்டு வந்துட்டு, இங்கே பாரு வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணும்னா சில விஷயங்களை நீ கடைப்பிடிச்சி தான் ஆகணும், நான் சொல்கிறத மட்டும் தெளிவாக கேளு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இவளுமே கேட்டுட்டு இருப்பா. கரெக்டாக அதே டைமுக்கு ஹீரோவுமே அந்த ஹோட்டல்லேருந்து வெளியே போவான். இதை பார்த்த ஹீரோயினுமே ஐயோ நம்மளை ஃபாலோ பண்ணி தான் இவன் இங்கே வரைக்கும் வந்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு ஒரு ஓரமாக பாஸை கூட்டிகிட்டு போயிட்டு, சரி நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு புரியுது, லைஃப்பில் முன்னேறி போகணுன்னா நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்கணும் அப்படி தானே, சரி ஓகே எனக்கு நல்லாவே புரியுது, அப்போ நான் கொஞ்சம் டென்ஷனில் இருந்தேன் அதனால் அப்படி நடந்துக்கிட்டேன், இப்போ வாங்க நான் ஒழுங்காக நடந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவளுமே அந்த பாஸை கூட்டிகிட்டு அந்த குண்டைங்கிட்ட தான் வருவான். அந்த குண்டைங்கிட்ட வந்துட்டு இந்த பாஸுமே சொல்லுவாங்க, இப்போ ஓகே இப்போ ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுமே போவான். அப்போ ஹீரோயினுமே வந்துட்டு சரி ஓகே வாங்க நான் பாட்டு பாடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். இந்த பாஸ் ஹீரோயினி என்ன சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பானா, நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், அந்த இடத்துல வந்துட்டு நீ பாட்டு படிச்சுட்டு எனக்கு நீ கம்பெனி கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்லி தான் ஹீரோயினியை கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஹீரோயினுமே இந்த மாதிரி வேலை தானே அப்படின்னு நினச்சிட்டு தான் இவங்களுமே இங்கே வந்திருப்பாங்க. பார்த்தா இவன் வேறு ஏதோ ஒரு வேலைக்கு தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பான். இந்த குண்டை என்னன்னா திருப்பியுமே வளைஞ்சிக்கிட்டு ஹீரோயின்கிட்ட போய் அங்கங்கே டச் பண்ணிகிட்டு இருப்பான். ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகிடும், என்ன இங்கே பாட்டு படிக்க தான் கூட்டிகிட்டு வந்தாங்க, இவன் என்னன்னா நம்மளை தப்பாக டச் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, இங்கே பாரு இந்த மாதிரிலாம் எனக்கு பிடிக்காது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவப்பட்டு டக்குன்னு அடிக்கவும் செஞ்சுருவாங்க. அப்போ அந்த பாஸ் வந்துட்டு என்னம்மா என்ன பண்ணிகிட்டு இருக்க, இங்கே பாரு உன்னை வேலை பார்க்க சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி தேவையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்றப்போ, இந்த மாதிரி வேலையெல்லாம் என்னால் பார்க்க முடியாது, நான் டீசெண்டான வேலையை மட்டும்தான் பார்ப்பேன், இந்த மாதிரி தேவையில்லாத வேலையை பார்க்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினுமே அங்கேருந்து போக பார்ப்பாங்க. அப்போ அந்த பாஸுமே சொல்லுவாங்க, இங்கே பாரு இப்போ நீ மட்டும் இந்த வேலையை பார்க்கலன்னா கண்டிப்பாக உன்னை வேலையிலேருந்து தூக்கிடுவேன் அப்படின்றப்போ, தாராளமாக தூக்கிக்கோ
இந்த மாதிரி வேலை பார்க்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோயினுமே சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த பாஸ்மே கடுப்பேற்றுற மாதிரி ஹீரோயின்கிட்ட பேசும். அப்போ ஹீரோயினுக்கு கோவம் வந்துடும். அவங்க திரும்பி போக தான் பார்த்துருப்பாங்க. டக்குன்னு திரும்பி வந்துட்டு ஹீரோயினுமே அவனை ஒரு எத்து விடுவாங்க. படாத இடத்துல வேற பட்டுடும் அவனுக்கு. அப்போ அந்த குண்டனுமே பயந்து போயிடுவான். என்னடா இந்த பொண்ணு இவ்வளோ ரக்கடாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே பயந்து போய் நின்றுட்டு இருப்பான். ஹீரோயினுமே அந்த இடத்துல அவனை வார்ன் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுவாங்க. இங்கே ஹீரோயினோட வீட்டில் தான் காட்டுவாங்க. ஹீரோயினோட தம்பிக்கிட்ட அந்த ஓனருமே வீட்டோட ஓனர் வந்து ரெண்ட் கேட்டுட்டு இருப்பாங்க. என்னப்பா ரெண்ட் இன்னும் கொடுக்கல, சீக்கிரமே வாடகை கொடு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அவளோட தம்பியுமே சொல்லுவாங்க, பாருங்க எங்கள் அக்காவுமே ரொம்ப கஷ்டப்பட்டு வேலைலாம் பார்க்குறா, ஆனால் அவளோட வேலைக்கு ஏற்ற சம்பளமும் அவளுக்கு கிடைக்கவே இல்லை, அதனால தான் எங்களால் உங்களுக்கு வாடகை கொடுக்க முடியல, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, நாங்கள் சீக்கிரமே உங்களுக்கு வாடகை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி தான் இவன் பேசிகிட்டு இருப்பான். ஆனால் அந்த லேடி கேட்கவே மாட்டாங்க. எத்தனை மாதம் இப்படியே நீ கதை சொல்லிட்டு இருப்ப, அதெல்லாம் கிடையாது, இந்த வாட்டி எனக்கு நீ காசை கொடுத்தா மட்டும்தான் நான் இங்கேருந்து போவேன், இல்லைனா நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க கத்திட்டு இருப்பாங்க. அதே டைமுக்கு ஹீரோயினுமே அங்கேருந்து ரொம்ப சோகமாக நடந்து வந்துட்டு இருப்பாங்க. இந்த லேடி வந்து இங்கே கத்திட்டு இருக்கதை பார்த்தோன்னா, கொஞ்சம் பொறுங்க, உங்களுக்கு காசு தானே வேணும், இருங்க நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அவள் கையில் இருந்த காசு எல்லாமே எடுத்து கொடுப்பா. ஆனால் இந்த லேடி மீதி காசை யார் கொடுப்பா, எல்லா அமௌண்ட்டையும் கொடுத்தா மட்டும்தான் நான் இங்கேருந்து போவேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயினுமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்கள் காசை நான் கொண்டுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவளுமே இங்கேருந்து அந்த கசினோட வீட்டுக்கு தான் வருவா. அந்த கசினோட வீட்டுக்கு வந்துட்டு அங்கே வந்து டோரை தட்டிட்டு இருப்பா. இவன் ஆல்ரெடி வீட்டுக்குள்ளே தான் இருப்பான். இங்கே ஹீரோனோட சத்தத்தை கேட்டவொன்னே ஐயோ இவ வேற வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு சத்தமே கேட்காம அமைதியாக உள்ளே உட்காந்துட்டு இருப்பான். ஆனால் ஹீரோனுக்கு தெரியும் இவன் உள்ளே தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி. பாத்ரூமில் சவுண்டெல்லாம் கேட்டிருக்கோம். நீ உள்ளே தான் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், தயவு செய்து வெளியே வா, அந்த ஓனர் லேடி வேற வந்து கத்திட்டு இருக்காங்க, நான் வாடகை கொடுக்கணும், நான் கொடுத்த காசு எனக்கு கொஞ்சம் திருப்பி கொடு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. இவளோட கசினுக்கு இவன் நிறையா டைம் காசு கொடுத்து உதவி பண்ணியிருப்பா. இவன் கேட்கும் போதெல்லாம் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு இவளுமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பா. இருந்தாலும் அவன் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு இவன் சம்பாதிக்கிற காசுலேருந்து கொஞ்சம் கொடுத்துருப்பா. அதை தான் இப்போ வந்து திருப்பி கேட்பா. ஆனால் அவன் நம்ம கையில் காசில் எப்படி வெளியே போகிறதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருப்பான். அதே டைமுக்கு இவனோட வீட்டு ஓனருமே அங்கே வந்துடுவாங்க. டே இப்போ நீ வெளியே வரையா இல்லையா, வீட்டோட வாடகை கொடுக்காம இப்படி டெய்லி நீ ஏமாற்றிக்கிட்டே இருக்க, இன்றைக்கி நீ வீட்டு வாடகை கொடுத்தா மட்டும்தான் நான் இங்கேருந்து போவேன், இல்லைனா போக மாட்டேன், ஒழுங்காக வெளியே வா அப்படின்ற மாதிரி இவங்களுமே வந்து கத்திட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் ஹீரோயினி கத்திட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் அந்த ஓனர் கத்திட்டு இருப்பாங்க. இவனுக்குமே வேறு வழியில் சரி ஓகே நம்ம உள்ளே இருக்கோம் மாட்டிக்கிட்டோம் இவங்களுக்குமே தெரியும்னு சொல்லிட்டு இவனுமே உடனே டவலெல்லாம் கட்டிட்டு வெளியே வருவான். குளிச்சுட்டு இருந்தேன், அதனால தான் நீங்கள் கூப்பிட்டது எனக்கு கேட்கவே இல்லை அப்படின்ற மாதிரி இவனுமே போய் சொல்லுவான். ஆனால் ஹீரோயினி அதெல்லாம் நம்ப மாட்டாங்க. சரி எனக்கு நீ கொடுக்க வேண்டிய காசை கொடு அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஓனர் என்னடா, இங்கே பாரு நீ வாடகை கொடுத்தா மட்டும்தான் இனிமேல் இந்த வீட்டில் தங்க விடுவேன், இல்லை அப்படின்னா உன்னோட பட்டி படிக்கையெல்லாம் எடுத்துகிட்டு நீ உடனே இங்கேருந்து காலி பண்ணு, நீ வாடகை கொடுக்காமலாம் இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது, இன்றைக்கி நீ வாடகை கொடுத்தா மட்டும்தான் நான் போவேன், இல்லைனா நீ இன்றைக்கி உடனே காலி பண்ணு அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருப்பார். இதை கேட்குறப்போ ஹீரோயினுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ எவ்வளோ வாடகை கொடுக்கணும்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவருமே ஒரு அமௌண்ட்டை சொல்லுவாங்க. இந்தாங்க உங்கள் காசை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே அவள் கையில் பேலன்ஸ் இருந்த காசையுமே எடுத்து இவள் கசினுக்காக அந்த வாடகை கொடுத்து அனுப்பி விட்டுடுவா. அப்போ இவனுமே சொல்லுவான், சாரி நானும் வந்துட்டு நிறைய வேலை பார்க்க தான் செய்கிறேன், ஆனால் எனக்கு காசே கிடைக்க மாட்டேங்கி, இப்போ தான் அந்த எக்ஸாமுக்கு வேறு நான் அப்ளை பண்ணியிருக்கேன், அதுக்கு மட்டும்தான் என் கையில் காசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை எடுத்து கொடுப்பான். அதை பார்க்குறப்ப ஹீரோயினுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒன்றும் தேவையில்ல நீயே உன்னோட செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினுமே அங்கேருந்து வந்துடுவாங்க. இங்கே ஹீரோயினி தம்பி என்னன்னா இந்த சூழ்நிலையை சமாளிக்க முடியாமல் ஹீரோயினோட ஆளுக்கு கால் பண்ணிடுவான். செகண்ட் ஹீரோக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வாடகை கொடுக்க முடியல, ஓனர் லேடி வேறு வந்து இங்கே முன்னாடி கத்திட்டு இருக்காங்க அப்படின்னோடனே ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோமே அங்கே வந்துட்டு இவங்க கொடுக்க வேண்டிய வாடகையெல்லாம் கொடுத்து அந்த லேடி அங்கேருந்து அனுப்பி விட்ருவான். ஹீரோயினுமே அங்கே கசின் வீட்டிலேருந்து கிளம்பி இங்கே வீட்டுக்கு தான் வருவான். பார்த்தா பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு போயிருக்கும். அப்போ இவன் தான் சொல்லுவான், நான் தான் வாடகை கொடுத்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு என்ன பிரச்சனைனாலும் எனக்கு கால் பண்ண சொல்லியிருக்கல, நீ ஏன் கால் பண்ண மாட்டேன்ற அப்படின்ற மாதிரி இவன் சொல்லுவான். அப்போ ஹீரோயினுமே சொல்லுவாங்க, இல்லை என் கையில் ஆல்ரெடி கொஞ்சம் காசு இருந்துச்சு, எப்படியும் கொடுத்து சமாளிச்சிடலாம் நான் நினச்சேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினுமே சொல்லுவாங்க. சரி நீ கொடுத்த காசை நான் சீக்கிரமே உனக்கு திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினுமே சொல்லுவாங்க. அப்போ செகண்ட் ஹீரோமே எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உனக்கு என்ன பிரச்சனைனாலும் நான் இருக்கேன், நீ ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி செகண்ட் ஹீரோமே கொஞ்சம் ஆறுதலாக பேசுவான். இங்கே ஹீரோவுமே 2 அடியால் ஹீரோயினி வீட்டுக்கு முன்னாடி அனுப்பியிருப்பான். அங்கே ஹீரோயினி என்ன பண்ணுறா எங்கே போகிறான்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 அடியால் அங்கே அனுப்பியிருப்பான். ஆனால் ஹீரோயினி யார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியாது, ஏன்னா ஹீரோ ஃபோட்டோ எதுவுமே அனுப்பியிருக்க மாட்டான். அந்த வீட்டில் தான் ஒரு லேடி இருக்கா, அந்த லேடி எங்கே போகிறா வரான்னு சொல்லிட்டு எனக்கு கவனித்து சொல்லுங்கன்னு சொல்லி இவனுமே 2 அடியால் அங்கே அனுப்பியிருப்பான். அதே டைமுக்கு ஹீரோயினையும் செகண்ட் ஹீரோவுமே இருந்துட்டு நம்ம கொஞ்சம் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கேருந்து கிளம்பி வருவாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஹீரோயின் யாருன்னு சொல்லி தெரியாதுல்ல, டக்குன்னு தெரியாமல் அவங்க கால் மேலே ஹீரோயினோட கால் பட்டுடும். அப்போ அவனுமே என்னம்மா கண்ணு தெரியாதா, காலில் நீ வாட்டுக்கு அடிச்சுட்டு போய்கிட்டு இருக்க அப்படின்றப்போ சாரி தெரியாமல் அடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினுமே சொல்லுவாங்க. ஆனால் அந்த 2 ரவுடிங்களுமே கொஞ்சம் ரூடாக பேசிகிட்டு இருப்பாங்க. என்ன நீ ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி செகண்ட் ஹீரோவுமே கத்திட்டு இருப்பான். அப்போ ஹீரோயினுமே சண்டை வேண்டாம் வா பேசாமல் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ அங்கேருந்து ஹீரோயினுமே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அடுத்த நாள் ஹீரோவோட அப்பாவை தான் காட்டுவாங்க. ஹீரோவோட அப்பாவுமே ஹீரோயினியை மீட் பண்ணணும் வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க.
ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருப்பாங்க. அப்போ ஹீரோயின்ட்டுமே உனக்கு ஏதாவது வேணுமா, ஆர்டர் பண்ணட்டுமா அப்படின்றப்போ ஹீரோயினுமே இல்லை எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி 2 பேருமே பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ சரி என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப அவங்க அப்பாவுமே சொல்லுவாங்க, இல்லை நீ எனக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்க, அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை நான் மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன், ஆனால் நீ அதை வந்து பத்திரமா என்கிட்ட எடுத்து வந்து கொடுத்தல, அதுக்கு கைமாற நான் ஏதாவது பண்ணி ஆகணும்ல, அதுக்காக தான் இங்கே உன்னை கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சார் திருப்பியுமே நீங்கள் எனக்கு அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பாக வாங்க மாட்டேன், எனக்கு காசுலாம் எதுவும் தேவையில்லை, அது என்னோட கடமை, கீழே ஒருத்தர் தவற விட்டுட்டாங்க, அதை நான் எடுத்து கொடுத்தேன், அதனால் எனக்கு நீங்கள் காசுலாம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம், நான் வாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினுமே சொல்லுவாங்க. அப்போ ஹீரோட அப்பாவுமே சொல்லுவான், இல்லை நான் திருப்பி உனக்கு காசெல்லாம் கொடுக்குறதுக்காக கூப்பிடல, நான் ஒரு பிஸ்னஸ் மேன், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கேன், என்னோட கம்பெனியில் நீ வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம்ல, நான் உனக்கு பண்ணுற கைமாறா இருக்கும்ல, நீ எனக்கு அவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்க, அதுக்கு கைமாறா இதை ஏற்றுக்கணும், என்னோடய கம்பெனியில் ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி இவனுமே கேட்பான். ஆனால் ஹீரோயின் யோசிப்பாங்க, இல்லை சார் நான் ஆல்ரெடி கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், நான் கவர்மெண்ட் ஜாப் தான் போகணுன்னு முடிவே பண்ணியிருக்கேன், இப்போதைக்கு நான் கிடைக்கிற வேலை ஏதாவது பார்த்துட்ருக்கேன், பெர்மனண்ட்டான ஜாப்பில் எதுலேயுமே ஜாயின் பண்ணலை, இப்போதைக்கு நான் ஏதாவது டெம்பரவரியாக தான் வேலை பார்த்துட்ருக்கேன், பெர்மனன்ட் ஜாப்லலாம் என்னால் ஜாயின் பண்ண முடியாது, ஏன்னா கவர்மெண்ட் ஜாப்க்கு போகணும் அப்படின்றதான் என்னோட கனவே அப்படின்ற மாதிரி இவளுமே சொல்லுவாள். அதை கேட்ட ஹீரோட அப்பாவுமே அதுக்கு மேலே ஹீரோயின் எதுவுமே கம்பல் பண்ண மாட்டாங்க. சரி உன்னோட விருப்பம், உனக்கு எப்போ என்ன உதவி வேணாலும் நீ எனக்கு தயங்காமல் கால் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே அங்கேருந்து கிளம்பி வந்துடுவாங்க. மறுநாள் ஹீரோயினி அவள் தம்பி, செகண்ட் ஹீரோ, கசின் எல்லாருமே ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்திருப்பாங்க. இவங்களுக்கான அந்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிருக்கும், அதை எழுதுறதுக்காக தான் வேற ஒரு பிளேஸில் போட்டிருப்பாங்க, அதுக்காக தான் இவங்க ரயில்வே ஸ்டேஷன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஹீரோவை தான் காட்டுவாங்க. ஹீரோவுமே மறுநாள் கிளம்பி ரெடியாகி இங்கே வருவான். பார்த்தா இவன் அனுப்பின அந்த 2 பேருமே அங்கே நல்லா அசந்து தூங்கிட்டு இருப்பாங்க. உங்களை போய் அனுப்பின பாரு, இங்கே 2 பேருமே நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணு எங்கே போச்சு வந்துச்சுன்னு பார்த்தீங்களா இல்லையா அப்படின்றப்போ, பாஸ் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம், நீங்கள் அதுக்குள்ளே ஏன் இங்கே வந்தீங்க அப்படின்றப்போ, உங்களை நம்பி எதுவுமே வேலைக்காக போகிறதில்ல அப்படின்றதுக்காக தான் நானே இங்கே கிளம்பி வந்தேன், நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் ட்ரெஸ்ஸை அதே இடத்துல வச்சு சேஞ்ச் பண்ணிவிட்டு கண்ணு தெரியாதவங்க மாதிரி நடிச்சிட்டு நின்றுட்டு இருப்பான். இதை பார்த்துட்டு அவங்களுமே பரவாயில்லையே, பாஸுக்கும் நிறைய மூளை இருக்கு போல் அப்படின்ட்டு அவங்களுமே அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. இங்கே ஹீரோவுமே ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான், எப்படா வருவா அப்படின்ற மாதிரி. இவனுக்கு தெரியாது இந்த இடத்துல ஹீரோயின் இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனால் ஹீரோயினுக்காக இவன் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இந்த பக்கம் ஹீரோயினை தான் காட்டுவாங்க. ஹீரோயினுமே அவங்க பேக்கை செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போது அதுக்குள்ளே ஹால் டிக்கெட் இருக்காது. என்னடா ஹால் டிக்கெட்டை காணலேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அவள் தம்பிக்கிட்டேயும் கேட்குறப்போ, அக்கா நான் எடுக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி அவனுமே சொல்லுவான். என்னது நீயும் எடுக்கலையா, அப்போ வீட்லேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே சரி நீங்கள் இங்கே எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள், நான் போய் ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு வரேன், நான் வரதுக்கு ஒரு வேளை லேட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எல்லாருமே கிளம்பி போங்க, நான் அடுத்த ட்ரெயினில் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினுமே இங்கேருந்து அவசரமாக அவங்களோட வீட்டுக்கு தான் ஓடி வருவாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோவுமே ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான் கண்ணு தெரியாத மாதிரி. அந்த இடத்துக்கு 2 போலீஸுமே வருவாங்க. என்ன சார் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எங்கே போகணும் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் வேணால் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்றப்போ ஹீரோவுமே இல்லை என்னோட வீடு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரில, நான் மறந்து போயிட்டேன் அப்படின்றப்போ, சரி வேணால் உங்கள் வீட்டு அட்ரஸ் சொல்லுங்கள், நாங்கள் வேணால் கூட்டிகிட்டு போகிறோம், இல்லைனா உங்கள் சொந்தக்காரங்க யாருக்காவது கால் பண்ணுங்கள், அவங்கள வேணால் வர சொல்லலாம் அப்படின்றப்போ, எனக்கு சொந்தக்காரங்க யாருமே கிடையாது, நான் ஒரு அனாதை அப்படின்ற மாதிரி இவனுமே பொய்க்கு மேலே போய் சொல்லிட்டு இருப்பான். அதே டைமுக்கு ஹீரோயினுமே அவங்க வீட்டுக்கு தான் வருவாங்க. வந்துட்டு ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு அங்கேருந்து அவசரமாக கிளம்பி போவாங்க. இதை பார்த்த ஹீரோமே ஐயோ இவ்வளோ தானே தேடி வந்தோம், இந்த நேரத்தில் இருந்த போலீஸ் வேறு அப்படின்ட்டு எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு என்னோடய வீடு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு டாக்ஸி மட்டும் பிடிச்சி கொடுங்க, நான் கிளம்பி போயிடுவேன்னு சொல்லுவான். அதே டைமுக்கு அந்த இடத்துக்கு ஒரு டாக்ஸியுமே வரும். முன்னாடி இருக்க டாக்ஸியில் ஹீரோயின் ஏறி போயிடுவாங்க. பின்னாடி வந்த டாக்ஸியில் ஹீரோவுமே ஏறிட்டு அந்த போலீஸ்க்கு நன்றியெல்லாம் சொல்லிவிட்டு அவன் மாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போவான். அப்போ அந்த டிரைவர்ட்டையுமே சொல்லுவான், முன்னாடி போதில்ல அந்த டாக்ஸியை ஃபாலோ பண்ணு அப்படிமா. அப்போ இவனுமே சார் உங்களுக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல, எனக்கெல்லாம் நல்லா கண்ணு தெரியும், அந்த டாக்ஸி மட்டும் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இந்த டிரைவருமே ஹீரோ சொன்ன மாதிரி அந்த டாக்ஸியை தான் ஃபாலோ பண்ணுவான். இவள் கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் வருவாள். அங்கே வந்து ஹீரோவை பார்த்துட்டு இறங்கி அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடுவாள். இங்கே ஹீரோவுமே எப்படி நீ தப்பிப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே அவசரமாக ஓடி வருவான். அதுக்குள்ளே ஹீரோயினுமே அந்த இடத்துல இருந்து செக் அவுட் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுவாங்க. அப்போ அங்கே நிற்கிற லேடிட்டுமே சொல்லுவாங்க, எங்கே பாருங்கள் அவன் என்னை ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்கான், அவனை மட்டும் உள்ளே விடாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அந்த லேடியுமே நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்கன்னு சொல்லிடுவாங்க. அதே டைமுக்கு ஹீரோவுமே அந்த இடத்துக்கு வந்துட்டு என்ன கொஞ்சம் ப்ளீஸ் விடுங்க அப்படின்றப்போ, சார் டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் போக முடியும், டிக்கெட் இல்லைன்னா போக முடியாது அப்படின்றப்போ, இங்கே பாருங்கள் நான் ரொம்ப பெரிய பணக்காரன், ஒரு பிஸ்னஸ் மேனோட பையன், இப்போதைக்கு என் கையில் காசு எதுவுமே கிடையாது, நான் எல்லாத்தையுமே மறந்து என்னோடய கார்லேயே விட்டுட்டு வந்துட்டேன், தயவுசெய்து இந்த ஒரு வாட்டி மட்டும் விடுங்க அப்படின்றப்போ அந்த லேடி கேட்கவே மாட்டாங்க. டிக்கெட் இல்லாமல் போகவே முடியாது சார், போய் ஃபஸ்ட்டு ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கடுத்து தாராளமாக உள்ளே போகலாம் அப்படின்றப்போ இவனுமே சொல்லுவாங்க, பாருங்கள்
கஷ்டப்பட்டு டெய்லி இதே இடத்துல நின்று வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, மிஞ்சி போனால் எவ்வளோ கொடுப்பாங்க, ஏதோ ஓரளவுக்கு உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் அவ்வளோதானே. இதுவே நீங்கள் மட்டும் எனக்கு இந்த ஹெல்ப்பை பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய வேலையை நான் கொடுப்பேன், நிறைய சம்பளமும் கொடுப்பேன், நீங்கள் நல்லா செட்டில்டாக இருக்கலாம், இந்த ஒரு உதவி மட்டும் எனக்கு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே என்னெல்லாமோ சொல்லி பார்ப்பான். ஆனால் அந்த லேடி கேட்கவே மாட்டாங்க. முடியவே முடியாது, நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு தாராளமாக உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. பார்த்தா அந்த இடத்துல க்யூ பெருசாகிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களும் இங்கே பாருங்கள், எங்களால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது, என்னோட டிக்கெட்டை தரேன், இதை வச்சு நீங்கள் உள்ளே போங்க, நான் வேணா இன்னொரு டிக்கெட் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த நல்ல மனுஷனுமே அவனோட டிக்கெட்டை கொடுத்துட்டு அங்கேருந்து போவான். ஹீரோவுமே ரொம்ப சந்தோஷப்பட்டு இவனுமே அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு இவனுமே உள்ளே போயிடுவான். இங்கே ஹீரோயின்மே ஒரு வழியாக செகண்ட் ஹீரோ இருக்க இடத்துக்குமே வந்துடுவாங்க. ரொம்ப தவிச்சு போய் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா ஓடி வந்திருப்பாங்கல்ல ஹீரோ ஃபாலோ பண்ணதுனால, எப்படியாவது ஹீரோ கண்ணில் மாட்டாமல் உட்காந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே அந்த இடத்துல உட்காந்துட்டு தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஹீரோவுமே கரெக்டாக அதே கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் வருவான். வந்துட்டு இவனுமே ஒவ்வொருத்தரையாக பார்த்துட்டு வந்துட்டு இருப்பான். அங்கே பார்த்தா ஒரு போனிடெயில் போட்ட ஒரு பொண்ணு சாஞ்சு உட்காந்துட்டு இருக்கோம். இவன் பின்னாடி இருந்து தான் பார்ப்பான். கண்டிப்பாக இதுதான் ஹீரோயினி அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே மெதுவாக உள்ளே வந்துட்டு இருப்பான். அதே டைமுக்கு ஹீரோயின்மே கண்ணை முழிச்சிடுவாங்க. கண்ணை முழிச்சிட்டு திரும்பி பார்த்தா ஹீரோ வந்துட்டு இருப்பாங்க. ஐயோ இவன் வேற இங்கே வரானா, கண்டிப்பாக நம்மளை பார்த்துருவானே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க. கரெக்டாக ஹீரோவுமே ஹீரோயினியை பார்த்துட்டு அந்த இடத்துக்கு வருவான். அதோட அந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். பாய்.